பொதுமக்கள் இலவசமாக பார்க்கறதுக்காகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நைட் ரேஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 மணி வரைக்கும் ரேஸ் நடக்கும். மதுரை நண்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற 31ஆம் தேதி 1ஆம் தேதி சென்னையில் முதல் முறையாக நடக்கக்கூடிய இந்த F4 கார் பந்தயத்துக்கான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து அரசு உயரதிகாரிகளோடு GCC, காவல்துறை, தீயணைப்புத்துறை, இப்படி அனைத்து துறையினோடையும் சேர்ந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அனைத்து வசதிகள் கிட்டத்தட்ட 8000 பேர் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை காலையில் ஒரு செஷன் பொதுமக்கள் இலவசமாக பார்க்கறதுக்காகவும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே குவாலிஃபைங் ரேசஸ் ஆரம்பிக்கும். நைட் ரேஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 மணி வரைக்கும் ரேஸ் நடக்கும். எந்த விதமான போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அனைத்து வசதிகளும் தரமாக செய்யப்பட்டிருக்கு. மதுரை நண்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற 31ஆம் தேதி 1ஆம் தேதி சென்னையில் முதல் முறையாக நடக்கக்கூடிய இந்த F4 கார் பந்தயத்துக்கான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து அரசு உயரதிகாரிகளோடு GCC, காவல்துறை, தீயணைப்புத்துறை, இப்படி அனைத்து துறையினோடையும் சேர்ந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அனைத்து வசதிகள் கிட்டத்தட்ட 8000 பேர் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை காலையில் ஒரு செஷன் பொதுமக்கள் இலவசமாக பார்க்கறதுக்காகவும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே குவாலிஃபைங் ரேசஸ் ஆரம்பிக்கும். நைட் ரேஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 மணி வரைக்கும் ரேஸ் நடக்கும். எந்த விதமான போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அனைத்து வசதிகளும் தரமாக செய்யப்பட்டிருக்கு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.